வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். ஒரு வேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போனா ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோட டீமும் பார்த்துமே காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய எடி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, உன்னோட பிராணா வந்து நீ கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா அதை வச்சு உன்னோட சென்ஸை வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லும் போது ஹீரோவும் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா பிராணா அப்படின்னு சொல்லக்கூடிய அவனோட ஸ்கில்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பான். கொடூரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா இந்த காட்டையே ஒரு விலையை செக் பண்ணியிருப்பான். செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஐரிஸ் வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு அங்க இருக்கக்கூடிய ஹீரோ போட்டு பொழக்க அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து எவனாலையும் உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போதே இந்த பக்கம் அவளும் முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான் முடிச்சு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போதே குறுக்கு நம்மளோட ஹீரோ வந்திருப்பான். தலைவன் பாத்தீங்கன்னா ஸ்வாட வச்சு தடுத்திருப்பான். ஆமா, யாரா நீ தேவலாம குறுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் கேட்கும் போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். அதான் நான் கேட்கிறேன், நீ யாரா தேவலாம குறுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்தா கேட்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்க தடுக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லைட்டா பேக் அடிச்சிருப்பாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்திருப்பா. லூக்கும் ஹீரோ பார்த்து ஆமா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோக்கு தெளிவா தெரியுது இவன் தான் பாத்தீங்க அந்த ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ லூக்க பார்த்து இவன் தான் அந்த ஹண்டர் அப்படின்னு சொல்லும் போது லூக்கும் பாத்திருப்பா. அவளுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் அந்த பீஸ்ட் தெரியுதான் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்காக வந்திருப்பான். நம்ம ஹீரோ பிளாஷ் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் யூஸ் பண்ணி அவனும் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண அட்டாக் அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் நோக்கி போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஐரிஸ் பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்க வாங்கியிருப்பான். அண்ட் அவனுக்கும் பாத்தீங்கன்னா லைட்டா அடிப்பட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ யோசிச்சிருப்பான் இவன் வந்து பிராணாவை யூஸ் பண்றான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போதே பிராணாவை யூஸ் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கும்போதே அதே சேம் டைம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆடன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பான். இந்த பாரு இல்லையானே ஒன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். சப்போஸ் நீ வந்து பிராணாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்போனன்ட் வந்து ஃபேஸ் பண்ண அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்துல மாஸ்டர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ நீ அவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். எதை பத்தி சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிராணா அப்படிங்கிற பவர் வந்து உனக்கு தான் ஜஸ்ட் நார்மலா அவேக்கன் ஆயிடுச்சு. பட் பிராணா அப்படிங்கிற இந்த பவர் பார்த்தோம்னா நார்மலா அவேக்கன் ஆகாது. அதுக்கு பதிலா ஒரு விஷயத்துல மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் பிராணா அப்படிங்கிற பவர் வந்து அவேக்கன் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் வந்து ஒன்னு வெப்பன்ஸா இருக்கும் இல்ல ஃபைட்டிங் ஸ்கில்ஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஃபேஸ் பண்ற அப்படின்னா நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஆடன் பாத்தீங்கன்னா திரும்ப மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் பாத்தீங்கன்னா அவனோட கையில பிராணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் யூஸ் பண்ணிருப்பான். யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மலை ஏறி போயிருப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஆடன் பாத்தீங்கன்னா மலையோட உச்சில ஏறி நின்று அவனு பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்கும். அண்ட் இந்த பக்கம் லூக்கும் ஐரிஸோட ஸ்டாட்ஸை பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்திருப்பா. அதுல பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸிங்ல 12th ரேங்க்ல இருந்திருப்பான். கிரிப் ஸ்ட்ரென்த்ல பாத்தீங்க அப்படின்னா 48th ரேங்க்ல இருந்திருப்பான். கிரிப் பவர்ல பாத்தீங்க அப்படின்னா 19th ரேங்க் இருந்திருப்பான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிட் லிப்டிங்ல 7th ரேங்க் இருந்திருப்பான். அதையும் தாண்டி இவனோட பவர் வந்து வேர்ல்டு கிளாஸ். அப்படி இருக்கும்போது இவன் பக்கத்துல கூட போயிடாத அவனை நசுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கும் பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க கூட ஐரிஸ் பாத்திருப்பான். என்னங்கடா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட ஐரிஸும் பாத்தீங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ் ஆச்சு வந்திருப்பான். உன்ன மாதிரி அப்ரைசரை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கான முக்கியமான காரணமே எங்களோட பர்சனல் திங்ஸை வந்து நீங்க அசால்ட்டா பாக்குறீங்க. என்னோட பர்சனல் திங்ஸை எதுக்காக என்ன கேட்காம எடுத்து பார்த்தா அப்படி இருக்கும்போது எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உன்னை போட்டு பொழக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஐரிஸ் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அசால்ட்டா அவனோட பவர் யூஸ் பண்ணி பக்கத்துல கூட ஒரு பெரிய மரத்தை பாத்தீங்கன்னா கையாலே தூக்கி இருப்பான். இதை வந்து அங்க கூட லூக்கும் பாத்திருப்பா. ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய மரத்தை பாத்தீங்க அப்படின்னா லூக்க தூக்கி போட்டுருப்பான். அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்கி போட லூக்கெல்லாம் ஷாக் ஆயிருப்பா. முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா குறுக்க வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம தலைப்பனும் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்கில்ல வச்சு அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மரத்தை பாத்தீங்கன்னா ரெண்டா வெட்டி இருப்பான். லூக்க பாத்தீங்கன்னா காப்பாத்தி இருப்பான். லூக்கும் ஹீரோ பார்த்து எப்பா லியானே என்ன காப்பாத்திட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஃபீலிங்கா பாக்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாக்கணுமே தலைவன் செம்ம டயர்டா இருப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரோசோவும் பாத்திருப்பான். அந்த பையன் யூஸ் பண்ணக்கூடிய பிராணா வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது வரைக்குமே இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போதே அவனை மட்டும் எனக்கு உயிரோட பிடிச்சி தர முடியுமா? அப்படி பிடிச்சி தந்த அப்படின்னா கண்டிப்பா அவனை நல்ல வேலைக்கு நான் சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரோசோவும் பாத்தீங்கன்னா ஐரிஸ் சொல்லும் போதே ஐரிஸ் பாத்திருப்பான். எனக்கு
எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கே, நீ அவனை வித்துக்கோ, பிரச்சனை எல்லாம் கிடையாது, பட் கமிஷன் கரெக்டா வந்துடணும். அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா என்னால அவனை உயிரோட பிடிக்க முடியுமான்னு தான் தெரியல, கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அதே சேம் டைம்ல மேல இருந்து எடியும் ஏரோ வச்சு அவனும் பாத்தீங்கன்னா ஏம் பண்ணிருப்பான். கண்டிப்பா உன்னை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் பாத்தீங்க அப்படின்னா ஏரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். பார்த்தது மட்டும் இல்லாம ஏரோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கையாலே தடுத்திருப்பான். இத பார்த்து எடி எல்லாம் எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அதே சேம் டைம்ல இந்த பக்கம் ஐரிஸ் பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பான். சும்மா குறுக்க வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ண வரும்போது குறுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு கல்லு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பாந்து வந்துட்டு இருக்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்துருப்பான். ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவள் தான் பாத்துருப்பான். அவள் தான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்மோக் பாம்ப பாத்தீங்கன்னா தூக்கி போட்டிருப்பான். புகையா கிளம்பி இருக்கும். சரி ஓகே அப்படி இருக்கும்போது இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்துருப்பான். செம்ம கடுப்பா இருப்பான். நான் முன்னே இருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா கடுப்பு ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அவனும் பாத்தீங்கன்னா கொடூரமா ஒரு பஞ்ச தரையில கொடுத்திருப்பான். அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம செம்மையா பாத்தீங்கன்னா அந்த இடமே டேமேஜ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவள் போட்டு அந்த புகையெல்லாம் பாத்தீங்கன்னா கிளஞ்சி போக இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். ஐரிஸ் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒருத்தரும் பாத்தீங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்து ஐரிஸ் எல்லாம் கடுப்பா இருப்பான். ஆமா எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ரோஸ் இதை பாத்திருப்பான். ஏன்டா ஐரிஸ் ஏதாச்சும் பண்ற அப்படின்னா கொஞ்சம் சொல்லிட்டு பண்றா, நானும் இங்கதான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது பொசுக்குன்னு நாக்கு இது எது போய் சேர்ந்துட்டு அப்படின்னா உனக்கு வர வேண்டியது வராது அப்படின்ட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரோஸும் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே அந்த இடத்த பார்க்கணுமே செம்ம டேமேஜ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிக்கிற வழியை பாரு, இல்லன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதே சேம் டைம்ல அந்த இடத்த விட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ டீம் அங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த உல்ஃப தூக்கிட்டு வந்திருப்பான். அவள் வந்து லூக்க தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவளும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான், நம்ம சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து போயாகணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போதே இதை வந்து எடியும் பாத்திருப்பான். அண்ட் அவளும் கேட்டுப்பான், ஆமா எப்படி என்னோட பிளான கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடியும் பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் பண்ணக்கூடிய அட்டாக்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் கிட்ட சண்டை போறதை விட இப்போதைக்கு அவங்க கிட்ட தப்பிச்சு போறது தான் எனக்கு பெட்டரான ஐடியாவா தோணுச்சு. அதான் நீ பண்ண உடனே நான் அங்க எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவா அங்க இருக்கக்கூடிய உல்ஃப பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான், ஐரிஸ் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் அட்வென்ச்சர் ரேங்கிங்ல வெறும் 678வது இடத்துல தான் இருக்கான். அப்படி இருந்தும் கூட அவன் கடவுள் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் அவன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது எப்படியாவது அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா தெரியாம அந்த உல்ஃப நசுக்கும் போதே அதுவும் பாத்தீங்கன்னா கத்தி இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா டக்குனு கீழே இருங்க. இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ மடிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே உல்ஃபும் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல கடுப்புல இருக்க. அண்ட் இவங்களும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த இடம் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பாத்திருப்பான். அதே சேம் டைம் லூக் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே எனக்கு ஐரிஸ் கூட இருந்த அந்த ரோசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு லூக் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை வந்து அங்க கூட ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஏதோ அந்த தாடி வச்ச பர்சன் வந்து உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இதை வந்து அங்க கூட லூக் பாத்திருப்பான். ஆமா அப்படின்னு சொல்ல இதை ஹீரோ கேட்டுப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போதே எதுக்காக அந்த பர்சன் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்க அது என்னோட பர்சனல் ரீசன், அப்படி இருக்கும்போது அவனை புடிச்சிட்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக் பாத்தீங்கன்னா செம்ம கடுப்புல அவளு சொல்ல இதை வந்து அங்க கூட ஹீரோ பாத்திருப்பா. ஹீரோ எப்பயுமே லூக் இந்த மாதிரி இருந்து பார்த்ததே கிடையாது. தலைவனும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இதை வந்து மத்த ரெண்டு பேருமே பாத்திருப்பாங்க. அவங்களும் ஆடி போயிருப்பாங்க. அந்த இப்படி ஒரு விஷயத்தோட இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. எதுக்காக அங்க இருக்கக்கூடிய ரோஸோ லூக்குக்கு தேவை, அது மட்டும் இல்லாம கேட்டா பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் அப்படிங்கறத பொறுத்து வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். டான்ஸ் அப்படி நண்பா.